வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் குழந்தைகளிடம் மிகப்பெரிய திறமைகள் வெளிப்படுகிற போது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவது இயல்பு. அல்லது குழந்தைகளை ஒரு மிகச்சிறந்த திறமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலில் பல பெற்றோர்கள் பல முயற்சிகளில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அதுவுமே இது பொழுது கோடை விடுமுறை தினங்கள் ஆரம்பமாகின்றன. குழந்தைகளை ஏதாவது ஒரு பயிற்சி வகுப்பில் போய் சேர்ப்பது அல்லது ஒரு நாளில் பல பயிற்சி வகுப்புகளில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் நிறைய பெற்றோர்கள் அதற்காக பெரும் பணத்தை செலவிடுவது அல்லது பல்வேறு விதமான அதற்கான ஒரு இடங்களை தேடிச் செல்வதை நாம் வழக்கமாக பார்க்கிறோம். இதை ஒரு வணிகமாக மாற்றிக்கொண்டு நிறைய பேர் சில போலியான பயிற்சி வகுப்புகளையும் கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். பொதுவாக தங்களுடைய குழந்தைகள் ஒரு மேதைகளாக மிகப்பெரிய திறமைசாலிகளாக ஆக வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறார்கள். விரும்புவதில் தவறில்லை. ஆனால் அது அந்த குழந்தைகள் தாங்கக்கூடிய நிலையில் அது இருக்கிறதா என்பதை பார்ப்பது மிக மிக முக்கியம். சமீபத்தில் வைபவ் சூரியவன்சி என்கிற அந்த ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த அந்த 14 வயது மாணவர், சிறுவன் என்று தான் சொல்ல வேண்டும், அவர் ஐபிஎல்லில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் ஒரு 35 பந்துகளில் 100 ரன்களை அடித்தபோது இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்த்தது. அவருக்கு ஏராளமான புகழ், ஒரு நாளில் ஒரு இரவில் பெரும் புகழை அவர் அடைந்தார். நாம் அதை பார்க்கிறோம். அதே போல் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்தீர்கள் என்றால் மிக சிறு வயதில் மிகவும் ஒரு கடுமையான வறுமையான பின்புலத்திலிருந்து வந்த சிறுவர்கள், சிறுமிகள் மிக திறமையாக ஒரு புகழ்பெற்ற பாடல்களுடைய பாடல்களை அவர்களுக்கு நிகராக பாடுகிற காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த இளைஞர்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பும் அதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான திறமையும் அதற்கான பெயரும் புகழும் கிடைப்பது அது நல்ல விஷயம்தான். ஆனால் அது இளைஞர்களிடம் ஒரு உத்வேகத்தை, மாணவர்களிடம் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி நாமும் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தினால் அது நல்லது தான். ஆனால் அதில் 2 விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, சமூக உளவியல் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று உளவியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்று, அதாவது ஒப்பிட்டு கொள்ளுதல். அதாவது குழந்தைகள் தங்களை தாங்களே நமக்கு எந்த ஒரு விசேஷமான திறமையும், அதாவது பெரும்புகள் அடையக்கூடிய திறமை இல்லையோ என்கிற ஒரு தாழ்வுணர்ச்சிக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். சோஷியல் மீடியா மூலமாக, சமூக வலைத்தளங்களின் மூலமாக இந்த காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்கிற போது அவர்கள் ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்னொன்று, பெற்றோர்களினுடைய மனப்பான்மை. அதாவது ஏதாவது ஒரு குழந்தை ப்ராடஜியாக அல்லது ஒரு மேதையாக இருக்கிற போது அந்த குழந்தையைப் போல தங்கள் குழந்தை இல்லை என்று தங்கள் குழந்தைகளின் மேல் அதிகப்படியான அழுத்தத்தை ஏற்படுத்துகிற போது அவை எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்துகின்றன என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது நாம் ஆகாயத்தில் காணுகிற நட்சத்திரங்களை பார்க்கிற போது நாம் அந்த நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக நமக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய வெளிச்சம் என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவருமே முயன்று தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டவர்கள்தான் மிக உயரிய இடத்திற்கு போகிறார்கள். அதுவும் அவர்கள் திறமையால் மட்டுமல்ல, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள அவர்களுக்கு முடிந்தது, இது எல்லாம் சேர்ந்தது தான் இது. அப்படி இருக்கிற போது ஒருவர் அடையக்கூடிய புகழை அல்லது ஒருவருக்கு திடீரென கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வைத்து எவருடைய வாழ்வும் நிச்சயிக்கப்படக்கூடாது. அது பெற்றோர்களுக்கும் சரி, அது மாணவர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அதுதான் பொருந்தும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தக்கூடிய திடீர் புகழ் என்பது பலருக்கும் பலவிதமான மன நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறது. இதை பற்றி நாம் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது மிகவும் அவசியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 60 ஆண்டுகளுக்கும் குறைவாக. 60 வயது நிறைவடைவதற்கு முன்பே அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவருடைய புகழும், எழுத்தும், பேச்சும், அவர் செய்த செயல்களும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் வாழும் என்று நாம் சொல்லலாம். அவருடைய மனப்போக்கு அப்படி இருந்தது. மக்களை பற்றியே சிந்திக்கிறவராக, ஒரு ஒழுங்கு தவறாத மக்களாக இந்த சமூகம் வளர வேண்டும் என்று எண்ணுகிறவராக அறிஞர் அண்ணா இருந்தார். அண்மையில் முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவர்களினுடைய இளவல் காந்தராஜ் மருத்துவர் அவர்கள் ஒரு நேர்காணலில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அந்த செய்தி நான் கூட இதுவரையில் கேள்விப்படாதது. அண்ணாவை பற்றிய பல
புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த செய்தி தற்செயலாக அவருடைய வீட்டில் நடந்தது என்பதால் அவருடைய அனுபவத்திலிருந்து அதை அவர் வெளிப்படுத்தினார். என்ன செய்தி என்றால், அண்ணா அவர்கள் சேலத்தில் ராஜாராம் அவர்களினுடைய வீட்டில் போய் தங்குவார். ராஜாராம் அவர்களினுடைய தந்தையார் கஸ்தூரி என்று மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர். தன் பிள்ளைகளில் ஒருவனை நீங்கள் உங்கள் கட்சிக்கே எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு சொன்னவர். அவருடைய வீடு மிக பெரியது. அப்போது அண்ணா மரத்தடியிலே அமர்ந்திருப்பார். அண்ணா வந்திருக்கிறார் என்றால் அவரை பார்க்க எல்லோரும் வருவார்கள். அவர்களோடு பேசி கொண்டிருப்பார். புத்தகங்கள் பற்றி தான் பெரும்பாலும் பேசுவார். அப்படி அவர் சொன்ன ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தியை டாக்டர் காந்தராஜ் அவர்கள் எடுத்து சொன்னார். அந்த புத்தகம் வின்ஸ்டன் சர்ச்சில் எழுதிய புத்தகம். 2ஆம் உலகப் போர் பற்றிய நினைவுகள். அதனுடைய 2வது தொகுதியிலிருந்து அதனை கூறினார். என்ன என்றால், அன்றைக்கு லண்டன் மீது தொடர்ந்து ஜெர்மனி குண்டு போட்டுக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாடும் இரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை 1 மணி நேரம் ஒவ்வொரு நாடும் குண்டுகள் விழும். விழுகிற பகுதிகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் லண்டனில் குண்டு விழுந்து கொண்டே இருந்தது. மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடிற்று. அப்போது எல்லோருக்கும், நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி வழங்கப்படும். ஒரு பகுதியில் தவறுதலாக 2 ரொட்டி துண்டுகளை வழங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஒரு பகுதியில் ஒரு மனிதருக்கு ஒரு ரொட்டி துண்டு தான் தவறுதலாக 2 வழங்கப்பட்டு விட்டது. எனவே அந்த தவற்றை பொறுத்து கொண்டு 2 ரொட்டி துண்டுகளை பெற்றவர்கள் எல்லோரும் ஒரு துண்டு ரொட்டி துண்டை கொண்டு வந்து மறுபடியும் கொடுத்து விட வேண்டும் என்று அறிவிப்பு வந்தது. இது உலகத்தில் எங்கும் நடக்காது. அப்படியெல்லாம் கொடுத்து விட்டு, அதுவும் பஞ்சகாலத்தில் பசியில் இருக்கிற போது யாரும் மறுபடியும் கொண்டு வந்து அப்படி ரொட்டி துண்டுகளை கொடுக்க மாட்டார்கள். அண்ணா எந்த இடத்தை தொட்டு காட்டுகிறார் என்றால், முதல் நாள் அந்த ரொட்டி துண்டை வாங்குவதற்கு எவ்வளவு நீளமான வரிசையில் மக்கள் நின்றார்களோ அதே அளவுக்கு நீளமான வரிசை அடுத்த நாடும் நின்றது. அது அந்த 2 ரொட்டி துண்டுகளில் ஒன்றை திருப்பி கொடுப்பதற்காக. இப்படி நடக்குமா என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது. அதுவும் மிக பஞ்சம் நிறைந்த காலத்தில் அதனை திருப்பி கொடுப்பதற்காக அரசு சொல்லிவிட்டது. மக்கள் சமமாகத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு வரிசையில் நின்று நேற்றைக்கு பெற்று சென்ற கூடுதலான, தவறாக பெற்று சென்ற ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து விட்டு போனார்கள் என்று அண்ணா சொல்லிவிட்டு, அப்போது மருத்துவர் காந்தராஜ் எல்லாம் சின்ன சின்ன பையன்களாக இருக்கிறார்கள். இப்படித்தான் மக்கள் இருக்க வேண்டும். அண்ணா என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நம்முடைய மனநிலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும், என்றைக்கும் எந்த இடத்திலும் நியாயத்திலிருந்து வழுவக்கூடாது என்று அந்த பிள்ளைகளுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி, வின்சென்ட் சர்ச்சில் எழுதியிருக்கிற அந்த பகுதியை ஒரு பையனை படிக்க சொல்லி அதற்கு பொருளும் சொல்கிறார் என்றால், அண்ணா மேடையிலே மட்டுமில்லை, தனிப்பட்ட முறையிலும் மிகச்சிறந்த ஆசிரியனாக இருந்திருக்கிறார். மனிதநேயம் உள்ளவராக, மக்கள் சமூகத்தில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதில் ஈடுபாடு உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து சொல்லுகிறது. அண்ணாவை பற்றி ஆயிரமாய் இப்படி செய்திகள் உண்டு. மேடையில் அண்ணா சொன்ன பல செய்திகளை கொண்டு உலக வரலாற்றின் பல பக்கங்களை அறிந்து கொண்டவர்கள் நாடு முழுவதும் இருக்கிறார்கள். எனவே அறிஞர் அண்ணா அவர்களை இந்த நாடு ஒரு நாளும் மறக்காது. அவர் பிறந்த நாள் செப்டம்பர் 15. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம்.
இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.